ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் புதுசாக ஆரம்பித்து 15th பார்ட் வரைக்கும் பார்த்த அனிமையோட 16th பார்ட்டை பார்க்க போகிறோம். போன பார்ட்டு லாஸ்ட்டாக ஹீரோ சவுசியாங்குக்கு பாய்சனை கொடுத்து கொல்ல பார்த்தா மங்கி மாஸ்டருக்கும் பைசனுக்கும் இவன் பிளான் பண்ணி பாய்சன் கொடுத்து அவங்களோட கதையை முடிச்சுட்டு உயிர் பிழைச்சி வெளியில் வர்றதோட இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அப்படி வெளியில் வந்தவனோட காலில் ஏதோ ஊர்ந்து ஏறுற மாதிரி தோண என்னடான்னு பார்த்தா க்ரீன் ஸ்னேக்ஸ், அதாங்க பச்சை பாம்பு 2-3 அவன் காலை சுற்றிக்கிட்டு அவன் மேலே ஏறுது. அப்படியே அசையாமல் நின்னவன், நீ தானே மங்கி மாஸ்டரையும் பைசனையும் என்னை கண்காணிக்கிறதுக்காக அனுப்புனதுன்னு கேட்குறான். யாருக்கிட்டன்னு பார்த்தா இவன் பின்னாடி 10 கொள்ளைக்காரங்களில் ஒருத்தனான பாம்புகளை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்னேக் லார்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் சுற்றி வளைக்காமல் ஸ்ட்ரைட்டாக எல்லார் மாதிரியும் நான் மேப்பை கேட்க மாட்டேன், ஆனால் அந்த மேப்பில் இருக்கிற இடம் எங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அங்கே நீ என்னை கூட்டிகிட்டு போகணும் இல்லைன்னா அப்படின்னு அவன் முடிக்க, சவுசியாங் மேலே ஊறிக்கிட்டு இருந்த பாம்பு அவனை பார்த்து புஷ்ஷுன்னு சீறிக்கிட்டு ஸ்பீடாக போகுது. அதோட கட் பண்ணி ஒரு இருட்டான குகையை காட்டுறாங்க. இதுதான் மேப்பில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்த புதையில் இருக்கிறதா சொல்லப்படுற குகை. ஸ்னேக் லார்டை கரெக்டாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான் சவுசியாங். அவன் தன்னோட முகம் யாருக்கும் தெரியாத மாதிரி முக்காடு போட்டு மூடிட்டு இருக்கிறான். ஏன்னு பார்த்தா அவனோட முகமெல்லாம் ஏதோ செதிலாக இருக்குது. அநேகமாக லாஸ்ட் சீனில் பாம்பு பப்பி கொடுத்துருச்சு போல், அதோட விஷந்தான் இப்படி பாதிச்சிருச்சு போல் இருக்குது. அங்கே குகைக்குள்ளே பார்த்தா இவங்களுக்கு முன்னாடியே புதையில தேடி வந்தவங்களை யாரோ கொன்று போட்டுருக்குறாங்க. குகையில் வெளிச்சம் கம்மியாக இருட்டாக இருந்ததால் கையில் ஏதோ வெளிச்சம் வர மாதிரியான டார்ச்சை வச்சுக்கிட்டு வரான் ஸ்னேக் லார்டு. அதை பார்த்த சவுசியாங்கு, அந்த விளக்கை அணைச்சிடு, இந்த மாதிரியான பழைய குகைகளில் நிறைய வவ்வாலுங்க இருக்கும், அதுங்களுக்கு வெளிச்சத்தை பார்த்தா ஆகாதுன்னு சொல்கிறான். அதை கேட்ட ஸ்னேக் லார்டு கொஞ்சம் ஜர்க்காகிறான். இருந்தாலும் சவுசியாங் சொன்னதை கேட்டு நம்பாமல் ஸ்னேக் லார்டு விளக்க பற்ற வச்சுக்கிட்டே வர்றான். அப்படி வர்றப்ப அவன் தான் சொல்கிறான்ல, வெவ்வாலுக்கு வெளிச்சத்தை பார்த்தா ஆகாதுன்னு, மறுபடியும் ஏன்டா விளக்க வச்சுக்கிட்டு வர்றேன்னு யாரோ கேட்குறாங்க. கேட்குற திசையில் யாருன்னு பார்த்தா அந்த குகையோட மேற்கூரையில் தொங்கிக்கிட்டு இருந்த வவ்வால் மனுஷன் கீழே குதிச்சு வந்து இவங்கள அட்டாக் பண்ணுறான். அந்த வவ்வால் மனுஷனுக்கு கண்ணு தெரியல, ஆனாலும் சத்தம் வர திசையில் கரெக்டாக அட்டாக் பண்ணுறான். கண்ணு தெரியாத அந்த வவ்வால் மனுஷனை பார்த்து ஸ்னேக் லார்டு பயந்து பதுங்கிடுறான். சவுசியாங் சும்மா இல்லாமல் லொடன்னு பேசிக்கிட்டே இருக்க சத்தம் வந்த திசையை நோக்கி அட்டாக் பண்ண பாஞ்சு வர்றான் வவ்வால் மனுஷன். அப்போ திடீர்னு பதுங்கி இருந்த ஸ்னேக் லார்டு வவ்வால் மனுஷனை பின்னாடி இருந்து கத்தியால் குத்துறதுக்கு பாஞ்சு வர்றான். சதக்குன்னு கத்தியில் குத்தி ரத்தம் வலிகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் குத்து வாங்கினது வவ்வால் மனுஷன் இல்லை, அதுக்கு பதிலாக குத்து வாங்கி கீழே சரிகிறது ஸ்னேக் லார்டு. ஸ்னேக் லார்டு பின்னாடி யார் குத்துனதுன்னு பார்த்தா அந்த குகையிலேயே இருந்த ஆந்த மனுஷன் தான் குத்திருக்கிறான். இவ்வளவு நேரமும் அவனும் அங்கே தான் இருந்திருக்கிறான் போல. இவங்க 2 பேரும் இந்த குகையில் எதையோ பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க போல. இதுக்கு முன்னாடி புதையலை தேடி இந்த குகைக்கு வந்தவங்களை இவங்க தான் போட்டு தள்ளியிருக்கிறாங்க. இப்போ ஸ்னேக் லார்டோட கதையும் முடிச்சுட்டுட்டாங்க. அடுத்ததாக சவுசியாங்க கிட்ட வர்றாங்க. ஆனால் நம்மால் என்ன லேசுப்பட்டாலா, இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரத்தில் சிக்கிடுவானா? அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் குழப்பத்தை உண்டு பண்ணி அவங்களே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்திக்கிட்டு சாகிற மாதிரி பண்ணி விட்டுறான். அதோட ஆந்த மனுஷங்கிட்ட இருந்த இன்விசிபிளான கத்தியையும் எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே ஃபேமஸான 10 கொள்ளைக்காரங்களில் ஒருத்தனான ஸ்னேக் லார்டோட கதையும் முடிஞ்சிருச்சு. கூடவே எத்தனை வருஷமாக குகைக்கு பாதுகாப்பாக இருந்தாங்களோ தெரியல, அவங்களோட கதையையும் முடிச்சுட்டுட்டான். இத்தனைக்கும் இவன் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காமலேயே அவங்க கதையெல்லாம் முடிச்சுட்டுட்டான். அப்படியே இந்த பக்கம் யங் மாஸ்டரும் க்ரீனும் அதே குகைக்கு வர்றதை காட்டுறாங்க. குகைக்குள்ளே போகிறதுக்காக அவங்க எடுத்து வைக்கிற முதல் அடியே பிளட் மேலே தான் எடுத்து வைக்கிறாங்க. அந்த பிளட்டை பார்த்துட்டு அப்படியே குகைக்குள்ளே நிறைய பேர் இறந்து கிடக்கிறதையும் பார்க்குறாங்க. அப்படி இறந்து கிடந்தவங்க ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒரே மாதிரியான ட்ரெஷர் மேப் இருக்குது. எப்படி எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரியான மேப் இருக்குன்னு இவங்க யோசிக்கிற அதே சமயம் குகைக்குள்ளே இருக்கிற சவுசியாங்க ஸ்னேக் லார்டு இறந்துட்டதால அவன் கண்ட்ரோல் பண்ண பாம்புங்க எல்லாமே இவங்ககிட்டயே அண்டிக்குதுங்க. சவுசியாங் இறந்து கிடந்தவங்களை காட்டி, உங்களுக்கான சாப்பாடு இங்கே நிறைய இருக்குது, போய் சாப்பிட்டுட்டு திரும்பி மட்டும் வந்துடாதீங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறத எதையுமே அதுங்க கேட்காம அவனை விட்டு போக மாட்டேங்குது. அதே சமயம் வேறு ஏதோ சத்தம் கேட்டு பாம்புங்கள்லாம் சீருதுங்க. எதுக்கு இந்த பாம்புங்க இப்படி சீறிக்கிட்டு போகுதுன்னு பார்த்தா அங்கே இன்னும் நிறைய பேர் புதையலை தேடி அதே குகைக்கு வர்றாங்க. ஆந்த மனுஷனும் வவ்வால் மனுஷனும் உயிரோடு இருந்திருந்தா அங்கே செத்து கிடக்கிறவங்க மாதிரி இங்கே வந்தவங்க எல்லாருமே உயிரை விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் குகையை பாதுகாத்துக்கிட்டு இருந்த அவங்க 2 பேரும் இல்லாததால் ஈஸியாக உள்ளே வந்துட்டாங்க இவங்க எல்லாரும். வந்தவங்கெல்லாம் 4 பேர் வயசான அதே சமயம் பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அதில் கூசியாங்கிட்ட இருந்து மேப்பை பிடுங்கிட்டு வந்தவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே சமயத்தில் வந்திருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் பார்த்துட்டு சவுசியாங் ஒரு பக்கமாக பதுங்கிடுறான். இப்படி எல்லாரையும் ஒரே சமயத்தில் பார்த்துட்டு ஒரு வயசான மாஸ்டர் தன்னோட கைத்தடியை தரையில் தட்டுறாரு. தட்டுனதும் ஒரு வித வெளிச்சம் மாதிரி பரவி எல்லாரையும் அசைய விடாமல் ஒரே இடத்துல ரவுண்ட் அப் பண்ணுது. அப்படி அந்த வெளிச்சம் பரவுறப்போ கீழே கடந்த ஸ்னேக் லார்டோட டார்ச்சில் பட்டு உருண்டு அதிலிருந்து இன்னொரு வெளிச்சம் வருது.
அப்படி வெளிச்சம் வரதை எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அதை பார்த்ததுமே குகைக்குள்ளே வேறு யாரோ இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் இருந்தாலும் ஒழுங்காக முன்னாடி வந்துருங்கன்னு கூப்பிட்றாங்க. இதுக்கு மேலே பதுங்கி இருந்து என்ன செய்கிறதுன்னு வெளியில் வரான் சௌசியாங்கு. வெளியில் வந்த சௌசியாங்க பார்த்து யார் நீன்னு கேட்க, நான் தான் சர்ப்ரைஸ், நான் ஒரு பெரிய ஞானி அப்படிங்கிறான். அவன் சொன்னதை கேட்டு கைத்தடி வச்சுருந்த மாஸ்டர் ஞானியாவது ஒன்றாவதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண போகிறாரு. அந்த அட்டாக்கை சௌசியாங் தடுக்கல. ஆனால் அவங்ககிட்ட இருந்த பாம்புங்க மாஸ்டரை பார்த்து சீருதுங்க. பாம்புங்களை பார்த்ததும் மாஸ்டரும் அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே நின்றுடுறாரு. இருந்தாலும் சௌசியாங் தான் எல்லாரையும் ஒரே நேரத்தில் வர வச்சு போட்டு தள்ள பிளான் பண்ணுறான்னு யாரோ சொல்கிறாங்க. யாரோ இல்லை, அது கூசியாங் தான். அவனும் கூட்டத்தில் ஒரு ஆளாக மாஸ்க் போட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு எல்லாரும் சௌசியாங்க அட்டாக் பண்ண வர அதில் ஒரு சிலரை மட்டும் பாம்பு கடிச்சிடுது. அதில் தன்னை அட்டாக் பண்ண வந்த ஒருத்தனோட ஆயுதத்தை சௌசியாங்கு அந்த மனுஷங்கிட்ட இருந்து எடுத்த இன்விசிபிளான கத்தியால் 2 துண்டாக வெட்டி வீசுகிறான். அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதிர்ச்சியானவங்க உண்மையாலுமே சர்ப்ரைஸ் ஒரு பெரிய ஞானி தான் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஒரு வழியாக பேசி சரி கட்டி நம்பிக்கையை கொடுத்து எல்லாரையும் நான் பத்திரமா குகைக்குள்ளே மேப் இருக்கிற கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி இதுதான் மேப்பில் குறிப்பிட்ட புதையல் இருக்கிற இடம், இந்த இடத்துல தேடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட விட்டுட்டு அவன் ஜாலியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறான். அவங்களும் அங்கே இருக்குமா இங்கே இருக்குமா புதையல்னு ஒவ்வொரு பக்கமாக தேடுறாங்க. அங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பெழுத்துக்கிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எதேச்சையாக அட்டாக் பண்ணவர் ஆயுதத்தில் பட்டு கல் ஒன்று பறந்து போய் குகையோட சுவத்தில் பட அது ஒரு பட்டன் மாதிரி உள்ளே போகுது. போச்சுட்டா ஏதோ ஏழரையை கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ குகையோட தரப்பகுதியில் கதவு மாதிரி ஓப்பன் ஆகி சுரங்கப்பாதை ஒன்று உள்ளே போகுது. இந்த குகையில் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னா கண்டிப்பாக புதையலும் அதுக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே படிப்படியாக மெதுவாக உள்ளே இறங்கி போகிறாங்க எல்லாருமே. அங்கே பார்த்தா இவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி புதையல் எதுவும் அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு பெரிய சமாதியும் அதை சுற்றி நிறைய சவப்பெட்டிகளுமா இருக்குது. அந்த சமாதியில் இதில் மவுண்ட் எமியோட மகா ஞானி உறங்கிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்குது. அதை படித்து பார்த்தவங்க ஒரு ஞானியோட சமாதியை உடச்சி நோண்டி பார்க்கறது மகா பாவம்னு சொல்லிட்டு இங்கே வேறு எதுவும் புதையல் இல்லை போலன்னு கிளம்பி போகிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒருத்தர் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்படி வெறுங்கையோடு போகிறதா, நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு சமாதிக்கு இவ்வளோ பாதுகாப்பு தேவையில்லை, ஒருவேளை இதுக்குள்ளே தான் புதையலை மறைச்சி வச்சுருக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சிலர் அந்த சமாதியை உடைக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த சமயம் நீங்கள்லாம் சாவை தேடிக்கிட்டு இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே குகையோட இருட்டிலிருந்து ஒரு மாஸ்டர் வந்து அவங்கள தடுக்கிறாரு. அந்த மாஸ்டர் வந்ததும் அங்கேருந்து சவப்பொட்டிகளை உடச்சிக்கிட்டு அதுக்குள்ளேருந்து நிறைய வீரர்கள் வந்து மாஸ்டரோட சேர்ந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் சௌசியாங்க அட்டாக் பண்ண வர கரெக்டான சமயத்தில் யங் மாஸ்டர் வந்து அந்த அட்டாக்கை தடுத்து நிறுத்திட்டு காற்று மாதிரி பறந்து போய் மற்றவங்க கையில் இருந்த ஆயுதங்களையும் தட்டி விட்டுட்டு வந்து நிற்கிறான். அப்படி நின்னவனா புதையில தேடி வந்த வயசான கோடாரி வச்சுருந்த மாஸ்டர் பார்த்துட்டு ஜியாங் ஃபென் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியோடு பார்க்குறாரு. அதை கேட்டு அவர் பக்கத்தில் நின்று இருந்த ஸ்வாடு வச்சுருந்த மாஸ்டர், யோ கிழவா, உனக்கு என்ன கண்ணு கோளாரா, ஜியாங் ஃபென் எப்படி உயிரோட அதுவும் இவ்வளவு இளமையோடு இருக்க முடியும்னு கேட்டுட்டு அவரை அடக்கிறாரு. அப்படி ஜியாங் ஃபென்னு அவர் சொன்னதை சௌசியாங்கும் கேட்டுடுறான். என்னதான் யங் மாஸ்டர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களை தடுத்து நிறுத்தினாலும் புதையில எடுக்க வந்தவங்க அதை எடுத்தே ஆகணும்னு முடிவோட வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்த கிரீனு அவகிட்ட வச்சுருந்த 2-3 மேப்பை அவங்க முன்னாடி தூக்கி வீசிட்டு, இதை பாருங்க, உங்களையெல்லாம் யாரோ ஏமாற்றி இங்கே வர வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி புரிய வைக்க பார்க்குறா. ஆனாலும் அந்த கூட்டத்தில் இருந்த கூசியாங் எதையாவது சொல்லி இருக்கிறவங்கள கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த சலசலப்புக்கு நடுவில் மவுண்ட் எமியில் இருக்கிற மாஸ்டருக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிற ஒரு மாஸ்டர் அங்கே வர்றாரு. அவரை பார்த்த கிரீனு, குருதேவா நீங்களா, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்க அவரும் பதிலுக்கு, அயன்கேல் நீயுமா இங்கே இருக்கிற, நல்லா இருக்கிறையா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அவர் எப்படி எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிறத சொல்கிறாரு. மவுண்ட் எமிக்கு கீழே இருக்கிற டவுனில் சௌசியாங், பைசன், மங்கி மாஸ்டர், கூசியாங் இவங்க 4 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ மவுண்ட் எமியோட பாதுகாப்பு வீரர்கள் அங்கே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இவங்க தவற விட்ட ஒரு புதையல் மேப்பும் கிடச்சிருக்கும். அதை கொண்டுகிட்டு போய் குருதேவர்கிட்ட காட்ட அவர் அந்த மேப்பில் புதையல் இருக்கிறதா மார்க் பண்ணியிருக்கிற இடம் மகா ஞானியோட சமாதி இருக்கிற இடம்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால தான் இங்கே ஏதோ விபரீதம் நடக்க போகுதுன்னு இங்கே வந்துட்டேன்னு சொல்லி முடிக்கிறாரு. அதோட நாமளும் இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், எப்படி கதை சொல்லியிருக்கிறேன்னு கமெண்டில் எழுதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இதோட நானும் கிளம்பிக்கிறேன். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.